ஏதாவது புதுமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். இந்த இன்ட்ரோடியூசிங் ஆஃப் ராயாங்கிற ஒரு இது வந்து டீசர் வெளியாச்சு இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலே ஃபெடப் ஆகிட்டேன். நான் ரொம்ப அப்செட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் போற போக்க பார்த்தா ராஜா சாபு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பிரபாஸையே ஓவர்டேக் பண்ணுவார் போல. யஷ் அப்படிதான் இருக்கு. ஆக்ஷன் தான். யஷ் வந்து ஒரு புதுசா பாருங்களேன். யஷுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த டீ கடையில போய் பாருங்களேன், யஷ் போட்டோ இருக்கு பேனர்ல. ஸோ அந்த மாதிரி டாக்ஸிக் என்னை பார்த்து வந்து மோஸ்ட் அவைட்டட் மூவி. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு எப்போ நம்ம கேஜிஎஃப் இருந்தோடனே கேஜிஎஃப் மாதிரியே முடி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யஷோட டைஹார்ட் ஃபேன் சொல்ல முடியும். நான் தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஃபேனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டாக்ஸிக்கை. ஏதாவது புதுமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். இந்த இன்ட்ரோடியூசிங் ஆஃப் ராயாங்கிற ஒரு இது வந்து டீசர் வெளியாச்சு இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலே ஃபெடப் ஆகிட்டேன். நான் ரொம்ப அப்செட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர்லாம் வந்து அந்த மாதிரி ஃபக்கிங் சீன்லாம் வச்சுட்டு இன்ட்ரோடக்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வந்து நின்னவே போகிறோம், ஒரு இதை எடுத்து கன் எடுத்துகிட்டு வந்து நின்னாவே போதும். ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக பார்ப்பாங்க. நீங்கள் இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து தேவைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கீது மோகன் தாஸ் வந்து ரொம்ப ஈவனுங்க அதை நம்ம யஷுக்காண்டி நிறைய சீன்ஸ்லாம் மாற்றிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யாருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இந்த சீன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னை பொறுத்தவரை இதோட மாசாவே பண்ணுவார் அவர். ஸோ இந்த மாதிரி மாசா பண்ணிக்கலாம். ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன்ஸை இந்த மாதிரி அமைச்சிங்கன்னா எப்படியும் வந்து நீங்கள் வந்து ஆளுங்கள்லாம் உள்ளே வருவாங்க. இன்றைக்கி வேணா 2K கிட்ஸ் எல்லாமே தியேட்டருக்கு வர்ற நிலைமையில் இருந்தால் கூட ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து இது பண்ணுவேன். இப்போ நான் பார்த்தேன்னா எப்படி நான் குழந்தையோட கூட்டிகிட்டு நான் வருவேன்? என்னுடைய என்ன சொல்கிறது, டைஹார்ட் ஃபேனாக இருக்கேன் நான். ஸோ எப்படி ஃபேமிலியோடு இழுத்து வருது? இதுக்கு வந்து இந்த ட்ரைலர் வந்து நான் உண்மையிலே சொன்னேன் ரொம்ப எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்டிப்பாக வந்து இந்த பேன் இண்டியா ஃபிலிமாக தான் இவர் பண்ணுவாப்புல. ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சிச்சு கலெக்ஷன் கிங்க்குன்னே சொல்லலாம். நம்ம இத்திரிக்காண்டு கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா KGF 1 KGF 2 வந்து 1000 கோடி கலெக்ஷன் ஆச்சு. நம்ம இவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம். 1000 கோடி நம்மளுடைய இது வந்து பெரிய கனவாக இருக்குது. இனிமேல் விஜய் சார் வேறு போகிறாரு. இனிமேல் பாசிபிலிட்டி கொஞ்சம் கூட கிடையாதுன்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து ரஜினி சார் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஃபேன் வந்து படத்துக்கு போக மாட்டாங்க. ரஜினிகாந்த் படத்துக்கு வந்து விஜய் சார் ஃபேன்னா அவ்வளோ போய் இன்ட்ரடக்ஷனில் ரொம்ப ஒரு FDFSல போட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி விஜய் படத்துக்கு வந்து ரஜினி சார் ஃபேன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒற்றுமை இருந்தாலுமே அது வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு மேட்ரு ஓடிட்டு இருக்கிறதுனால. அதே மாதிரி அஜித் சார் ஃபேனுக்கு வந்துன்னா விஜய் ஃபேன் வர மாட்டாங்க. விஜய் சார் படத்துக்கு வந்து அஜித் சார் ஃபேன் போக மாட்டாங்க. தனுஷ் படத்துக்கு வந்து சிம்பு ஃபேன் போக மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன் போக மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் ஃபேனுக்கு வந்து தனுஷ் ஃபேன் சிம்பு. இவங்க எல்லாமே வந்து ஒரு மூவியை பார்த்து ரசிச்சாங்கன்னா எல்லா ஃபேன்ஸும் உள்ளே வந்துச்சுன்னா தமிழ் சினிமா இந்தி சினிமாவை விட 1000 கோடி வந்து அதிகமான படங்களை அடிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியுது. இந்த OTT காரங்க பார்த்தீங்கன்னா 15 டேஸ்லையும் 21 டேஸ்லையும் வந்து அக்ரிமெண்ட் போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இவன் படத்தெல்லாம் அவன்கிட்ட தேட்டரில் பார்ப்பான், போய் நம்ம வந்து 21 நாளில் வந்து நம்ம OTTயில் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செய்யுது, டைவர்ட் ஆயிடும். இப்போ ஒரு படம் காமனாக ஒருத்தர் இருக்கான், அவன் படத்தை எல்லாருமே ரசிக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் 1000 கோடி அடிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் மீறி ஒரு சின்ன தெலுங்கு இண்டஸ்ட்ரியில், சரி சின்ன கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு யஷ்ங்கிற ஒரு பையன் வந்து இந்திக்காரனையும் பார்க்க வைக்கிறான், போஜ்புரிக்காரனையும் பார்க்க வைக்கிறான், மராத்திக்காரனையும் பார்க்க வைக்கிறான், இந்திக்காரனை பார்க்க வைக்கிறான், தமிழ்காரனை பார்க்க வைக்கிறான், தெலுங்குக்கார பார்க்க வைக்கிறான்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்னா ரஜினி சார் ஃபேனும் உள்ளே போகிறோம், தனுஷ் ஃபேனும் உள்ளே போகிறோம், STR ஃபேனும் உள்ளே போகிறோம், சிம்பு ஃபேனும் போகிறோம், சூர்யா ஃபேனும் போகும்போதுனால தான் அது 1000 கோடி அசால்ட் அடிச்சிச்சு KGFல. KGFை பொறுத்தவரை என்ன இருந்துச்சு நீங்களே சொல்லுங்கள். என்ன பயங்கரமான ஸ்டோரி, பயங்கரமாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ரசிக்கிற அளவுக்கு சில சீன்ஸை பண்ணியிருப்பானுங்க. சில படத்தில் பார்த்தீங்கன்னா கதையே இருக்காது, ஆனால் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும். மெட்ரோ இந்த மாதிரி படங்கள்லாம் ஜெயிச்சதுக்கு காரணமே அதுதான். இந்த மாதிரி வந்து நம்ம 1000 கோடியை தவற விடுறதுக்கு காரணமே நம்மக்கிட்ட ஒரு யூனிட்டி இல்லை. படமாக ரசிக்கக்கூடிய ஆளுகள்லாம் ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனாலே என்னமோ தெரில மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. இனிமேல் சத்தியமாக கமல்ஹாசன் படத்துக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபேன் இனிமேல் போகாது. ஏன்னா பாலிடிக்ஸில் அப்படியே ரெண்டாக பிரிச்சுட்டானுங்க. அதுக்கு முன்னாடியே போகலை, ஆனால் பக்கத்தில் போய் அடிக்க போகிற படம் கூட வந்து செதறிட்டு ஓடிடும். 630 கோடி தான் ஜெயிலர் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து அதிகமான கலெக்ஷன். இதுவரை 100 வருஷமாக தமிழ் படம் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த கலெக்ஷனை வந்து நம்ம தொட முடியாது, இனிமேல் சத்தியமாக தொட முடியாது. உங்கள் எல்லாத்துக்கும் கோடி கும்முடியா என்னைக்கு ஒன்று சரியில்லை அன்றைக்கி தான் தமிழ் சினிமா வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறீங்க. என்ன தான் வந்து இங்கேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் தெலுங்கில் போய் ஒர்க் பண்ணாலும் சரி, என்ன தான் டெக்னீஷியன் இங்கேருந்து போய் ஹிந்தியில் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்க அங்கே உள்ள ஹாப்பி இங்கே தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணும்போது ஹாப்பியே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கோமோ ஸ்டேஜில் இருக்குது தமிழ் சினிமான்னு சொல்ல முடியும். இன்றைக்கெலாம் எப்பேற்பட்ட நாள். இன்றைக்கி ஜனநாயகம் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா எத்தனை தியேட்டர்ஸ், 1133 தியேட்டர்ஸில் ஒரு 650 தியேட்டர்ஸ் கலெக்ஷன் அள்ளியிருப்பானுங்க. பார்க்கிங்கில் பிரச்சனை இருந்திருக்காது, நிறைய காசு பார்த்துருப்பாங்க. இது கெஃப்டேரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கேண்டீனில் பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
விசேஷமா தமிழ்நாட்டுல இருந்து அவ்வளோ பெரிய பொங்கல் வந்து இன்னைக்கு காலியாச்சு. ஆனால் வெளிநாட்டுல இருந்து இன்னைக்கு காலைல வந்தேன், எப்படி ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணிடுவானுங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு வந்து செம்ம ஏமாற்றம். அதுக்கு தோத அந்த போன வருஷம் 2025 கூட பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மதகத ராஜா கொடுத்து ரசிச்சுட்டு வெளியே வந்தோம், சிரிச்சுட்டு வெளியே வந்தோம். 100 கோடியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கோடி 13 கோடியில் எடுத்த படம் 100 கோடி ரூபா தொட்டுச்சு. தமிழ் சினிமா வாழுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 லாஸ்ட்ல வந்து சிறைங்கிற ஒரு படம் வந்துட்டு மன அமைதியை கொடுத்துச்சு. யாரு ஹீரோன்லாம் நம்ம பார்க்கலங்க, நல்ல படத்தை வந்து வரவேற்கணும். அது மாதிரி வந்து ஜனநாயகனா வரவேற்குங்க. ரஜினி சார் படம்லாம் ரஜினி ஃபேன் உள்ள வாங்க. நீங்க வராம இருந்ததுனாலன்னா அவர் வந்து சிஎம் ஆயிர போறதெல்லாம் கிடையாது, வாங்க, ஒன்றும் பிரச்சனை. அதே மாதிரி ஜெயிலர் வந்துச்சா விஜய் ஃபேன்ஸ்லாம் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் 100 கோடி எடுக்க முடியும். அவங்க சிரிக்கிறாங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, கன்னட இண்டஸ்ட்ரி, ஹிந்திலாம் சிரிக்கிறாங்க. அவங்களாம் 3 படம் 4 படம் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா 4 படம் 1000 கோடியை தொட்டுருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்துகிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரை டாக்ஸிக் அதில் வந்து கண்டிப்பா சொல்றேன் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். ஆனாலும் கீத்து மோகன் தாஸ் ஒரு லேடி, அவங்களுக்குள்ள கதையில வந்து யார் இன்டர்ஃபியர் ஆகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் எதிர்பார்க்கல. டீசர் வந்து உண்மையா சொல்லணும்னா என் ஃப்ரெண்டு பார்க்க சொன்னாரு, ஏன்பா டாக்ஸிக்னு ஒரு டீசர் வந்துருக்கு நான் போய் பாரு அப்படின்னாரு. பார்த்தா ஏதோ இங்கிலீஷ் படத்தை, ஏன்டா ஏதோ இங்கிலீஷ் படத்தை அனுப்பிச்சு விட்ருக்கீங்களா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா என்னன்னா திடீர்னு யஷ் வராரு. யஷ் வந்து பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் ட்ரிம் ஆகிட்டு வேற லெவலில் மாசா வராரு. கிட்டத்தட்ட இந்த குட் பேட் அக்லி படத்துல ரெட் கலர் ஷர்ட் போட்டு ரெட் டிராகன் மாதிரி வருவார் பாருங்க, ஏகே அந்த மாதிரி வராரு. அப்படிதான் இருக்கு. பட்டு போற போக்க பார்த்தா ராஜா சாபு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பிரபாஸையே ஓவர்டேக் பண்றாரு போல யஷ். அப்படிதான் இருக்கு. எதுல ப்ரோ? நல்லா இருக்கு. ஆக்ஷன் தான். யஷ் வந்து ஒரு புதுசா பாருங்களேன். யஷுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த டீ கடையில போய் பாருங்களேன், யஷ் போட்டோ இருக்கு பேனர்ல. ஸோ அந்த மாதிரி யஷ் இன்னைக்கு பெரிய ஆளா வளர்ந்துட்டாரு. இது மாதிரி படங்கள் தான் பண்ணணும், நல்லது. சூப்பரான ஒரு படங்கள்லாம் மாசா வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு உண்மையாவே. பட் பார்க்கலாம் டாக்ஸிக் எப்படி வருதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுல ஏ கண்டென்ட் அப்படிங்கிறத விட வைலன்ஸ் இருக்கும். கத்தி எடுத்து வெட்டுறது, துப்பாக்கி எடுத்து சுடுறது, இந்த மாதிரி மேட்டர் தான் இதுல வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால யஷ் வந்து கேஜிஎஃப் பேட்டர்ன்ல தான் கேட்குறாங்க எல்லாருமே. ஸோ அப்படிதான் இந்த படத்தை கேஜிஎஃபோட இன்னொரு வருஷனா தான் நம்ம பார்க்கணும். பார்க்கலாம் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த கேரக்டர் பார்த்தாலுமே அட் த எண்ட் யஷ் தான். இப்ப அஜித் சார், விஜய் சார் ஃபேன்ஸ் படத்துங்கள்ல எத்தனை ஹீரோயின் 10 ஹீரோயின் பொறுக்கி போட்டாலுமே நம்ம ஃபேன்ஸுங்களோட கண்ணு யார் மேல இருக்கும்? அஜித் சார், விஜய் சார் மேல தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம பார்க்கணும். அதனால யஷ் தான் நம்ம இது. ஆனா கேஜிஎஃப் மாதிரி அந்த படம் இங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணுமான்றத டவுட் தான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்கு, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு.